என்னோட மகன் பெயர் வந்து ஆரிக் ரெனோஃப். அவனுக்கு 2 வயசா இருக்கும்போது ஒரு சைடு கை கால் வந்து செயலிழக்க ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பிச்சோன்னா நாங்கள் இங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிச்சோம். ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. தலையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது அவனுக்கு என்னன்னா தலையில் 6 சென்டிமீட்டர் மூளையில் ஒரு கட்டி இருக்கதா சொன்னாங்க. அப்போ இங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் எங்கேயுமே ஆப்ரேஷன் பண்ண முடியாது, அவனுக்கு 2 வயசு இருக்கனால, அதனால திருவனந்தபுரம் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. திருவனந்தபுரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் அவனை வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் இன்னொரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். கொண்டு போனோன்னா அங்கே போகும்போதே நான் வந்து என் பையனுக்காண்டி பெரியாட்ட அந்தோனியார்ட்ட நேர ஆரம்பித்தேன். அப்போ அவனுக்கு 13 பட்டம் வச்சு காதில் கடுக்கான் குத்துறேன் அப்படின்னு சொல்லி நேர்ந்திருந்தேன். சில்வ கடுக்கான் குத்துறேன்னு நேர்ந்திருந்தேன். திருவனந்தபுரத்தில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து கட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கட்டி எடுக்கும் போது அவனுக்கு ஒரு சைடு கையும் கால் பேச்சு இந்த 3மே பேரும் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி இப்போ கடவுள் இந்த அளவுக்காச்சும் குழந்தைய காப்பாற்றுவாரே அப்படின்னு சொல்லிட்டு சரி சர்ஜரி பண்ண ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரும்போது டாக்டர்ஸே சொன்னாங்க, எங்களுக்கே மிராக்கலாக இருக்குது, அவனுக்கு கை கால் பேச்சு எதுவுமே போகல, அவன் முன்னாடி மாதிரி நார்மல் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. தலையில் வந்து அந்த கட்டியில் கொஞ்சம் வந்து மிஞ்சி இருக்கு, தலையில் கொஞ்சம் எடுக்காமல் மிஞ்சி இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த கட்டி மிஞ்சிருக்கனால அவனுக்கு கீமோ ரேடியேஷன் இதெல்லாம் சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ வந்து நாங்கள் பெரியாட்ட அந்தோனியார்ட்ட வந்து நானும் என்னோட கணவரும் வந்து நேர்ந்தோம், இப்படி பையனுக்கு இது இருக்கக்கூடாது அப்படி சொல்லி பண்ணுறாருனோம். அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டு போனோம். கூட்டு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அந்த கட்டி வந்து இந்த மிஞ்சி இருக்க கட்டி வந்து ஒன்றுமே இல்லை, அவனுக்கு தலையில் எல்லாமே இந்த கட்டி இருந்த இடமே இல்லாமல் கிளியர் ஆயிட்டு. அப்படி இருக்குன்னு அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை வந்து 33 நாள் கீமோ வேண்டாம் அப்படி சொல்லிட்டு 33 நாள் ரேடியேஷன் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 33 நாள் ரேடியேஷன் கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். இப்போ நான் நேர்ந்த மாதிரி அவனுக்கு பட்டம் வச்சு நம்ம காதில் கடுக்காம குத்திருக்கேன். இப்போ ஆப்ரேஷன் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது. அவன் ரொம்ப நல்லா இருக்கான், நலமா இருக்கான். அதனால பெரியாட்ட அந்தோனியாருக்கு ரொம்ப நன்றி.